willing to obey others and இன்னொரு வார்த்தை கூட சொன்னோம், ஹியூமிலிட்டி, தன்னடக்கம். நம்ம எல்லாரும் பேசணும், கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை அவர் என்ன சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஸோ அது வந்து அவருடைய தன்னடக்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைகளாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து நம்ம நட்டேஷன் பார்க், வெள்ளிக்கிழமைங்க அதே மாதிரி திருவிக்கா பார்க், இந்த மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு புரிந்த விஷயத்தை நீங்கள் பக்குவமாக இங்கு வந்து புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இது அனைத்தும் இந்த அரங்கத்தில் மட்டும்தான் நடக்கும். இன்னொரு ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து கவிஞர்கள் இருக்காங்க. சத்தியமா நல்லா கவிதை எழுதுனதே இல்லை. இவர் வந்து சூர்யா வந்து அடிக்கடி வந்து ஒரு வார்த்தை சொல்வார், அதாவது முடியும் என்று உன்னை நம்பும் நீ, விடியும் என்று விண்ணை நம்பு. ரொம்ப அருமையான விஷயம். அதே மாதிரி புதிய இந்தியன் சார் வந்து அந்த ஜாகிரபிஸ்டே நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி ஐயா அவர்கள், கவிஞர் ஐயா பார்த்தீங்கன்னா இந்த நாய் கவிதை அப்படின்னு சொல்லி சென்ற வாரம் ஒரு நாய் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை சொன்னார். அதையும் வந்து நம்ம எல்லாரும் வந்து தெரியப்படுத்திக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்த அந்த ஐயா பேர் எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் அவர் வந்து நிறைய ஜென்ரல் நாலேஜான விஷயங்கள் நிறைய சொல்வார். பிறகு வந்து இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலா ஒரு ஹிட்டாஷி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் புக் நான் பார்த்தேன். அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவேட்டட் எல்லாமே. இந்த பக்கம் வந்து ஜாப்பனீஸ் ஸ்ட்ரக்சரல் ரிட்டன், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பைலிங்குவேட்டட். இது ஆக்சுவலா வந்து இந்த ஹிட்டாஷி புக் எழுதினவர் யார் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் லாஸ்ட் சண்டே நான் இதை பத்தி பகிர்ந்துக்கிட்டேன். அவர் பேர் வந்து ஸ்போக்கன் செந்தில். கிட்டத்தட்ட மிஸ்ஸஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி. அவர் வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். தமிழ் மட்டுமே தெரிந்த ஒரு இளைஞர் முதலில். பிறகு வந்து அவர் ஆங்கிலம் வந்து கற்றுக்கிட்டு அவர்கிட்ட படிச்ச, அவர் எந்த ப்ரொஃபஸர்கிட்ட படிச்சாரோ அதே ப்ரொஃபஸர் வந்து இன்னைக்கு அவரோட ஸ்டூடெண்டா இருக்காரு. கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மதுரையில இருந்து மட்டும் நான் சொல்றேன், ஐஎல்ஸ் முடிச்சுட்டு எல்லாரும் யூகேல இன்னைக்கு செட்டில்டா இருக்காங்க. இது வந்து அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனால முடிஞ்ச விஷயம்.